எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது T20 மேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து இந்தியாவோட வந்து பாகிஸ்தான் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போது ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட் வந்து உள்ளே ஸ்டெப்பின் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணியிருக்காரு விளையாடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட் அனுரா குமாரா, அப்புறம் இது பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃப் அவங்க 2 பேருக்கு நடுவில் டெலிஃபோன் இதே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. February 9th க்ளோஸ் டு 30 minutes பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இவங்க இப்போ வந்து பாகிஸ்தான் இந்தியாவோட விளையாடுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து எங்கே நடக்குதுன்னா கொழும்பூவில் நடக்க போகுது. அதில் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பாகிஸ்தான் ஆடுறதுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்கன் ஃபாரின் மினிஸ்ட்ரி அவங்க வந்து என்ன பாகிஸ்தான் அத்தாரிட்டிஸை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து விளையாடுறதுக்கு வந்து பேசுகிறத பற்றி அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. 2 ஹை கமிஷன் மூலமாகவும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதான் இஸ்லாமாபாத் அப்புறம் கொழும்பு 2 ஹை கமிஷன் மூலியமாகவும் February 8th வந்து இது நடந்திருக்கு. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஃபோன் கால் அந்த இதெல்லாம் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து பேசியிருக்காங்க. அது வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்ரீலங்கன் ஃபாரின் மினிஸ்டர் விஜிதா ஹராத் அப்படிங்கிறவங்க ஹிந்துவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் இது வந்து கிரிக்கெட்டோட டிப்ளமசி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷும் வந்து இந்தியாவோட பாகிஸ்தான் விளையாடுறத பற்றி ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 2 கண்ட்ரீஸும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதன் பேரில் அவங்க வந்து நாங்கள் ஓகே இப்போ விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட்டுக்கும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தை வந்து வார்மாகவும் ஃப்ரெண்ட்லி கன்வர்சேஷனாகவும் இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. 2 பேரும் வந்து பேசினதில் வந்து அந்த 2 கண்ட்ரீஸும் சேலஞ்சிங் டைம்ஸ் இருந்தபோது ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து இது உதவிகரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஐசிசிக்கு. ஏன்னா இவங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு வந்து கன்சிடர் பண்ணி அவங்களும் வந்து எஃபர்ட் எடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா இனியும் மறக்கலை. இந்தியாவும் பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் விளையாடும் போது 1996 ஒத்துமையாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. கொழும்பூவில் வந்து விளையாடும் போது ரிஃப்ரெயின் ஆயிருந்தாங்க. எதனாலன்னா அவங்க அந்த செக்யூரிட்டி கன்சர்னால் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐசிசி பிசிபி 2மே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ். ஐசிசியும் பிசிபி பேசினதில் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்டிவ் டீலிங்ஸும் அப்புறம் பீயிங் யுனைட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஐபிஎல்லில் பங்களாதேஷில் இந்த ஒரு பிளேயர் வந்து விளையாண்டார். அவரை வந்து எலிமினேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து ஹிந்துஸ்லாம் பங்களாதேஷில் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதுனால பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட விளையாடல. பட் அவங்க வந்து இப்போது பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து விளையாடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டெகிரிட்டிக்காக அப்புறம் வந்து அந்த கேமோட இன்ட்ரெஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கொழும்புல நடக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் கேமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.